தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வாரத்துடைய இந்த புதன்கிழமையிலே ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்கின்றோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கின்றார், ஒவ்வொருவரையுமே அன்போடு அழைக்கின்றார். மனிதா, உன்னுடைய வாழ்வை இதோ எண்ணிப்பார். இதோ நான் உனக்காக நான் இத்தனை பாடுகளை, துன்பங்களை, துயரங்களை நான் ஏற்கின்றேன். உனக்காக, உன் வாழ்வுக்காக நான் என்னையே இழக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த புனித வாரத்திலே தன்னையே மனு குலத்திற்காக அர்ப்பணிக்கின்றார். மனுக்குலம் அனைத்தையும் ஆண்டவர் மீட்கின்றார். ஆக இன்றைய நாளிலே தாயாம் திருவையானது கிரனோஃபில் நகர் புனித கியூவை நினைவு கூர்ந்தது. இவர் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்திருக்கின்றார். ஏறக்குறைய 9 நூற்றாண்டுகளிலே இறை அன்புக்கும் பிறர் அன்பு பணிகளுக்கும் தன் வாழ்நாள் முழுமையாய் பல துன்பங்களை இவர் ஏற்றிருக்கின்றார். வரலாற்றிலே பல்வேறு இன்னல்களை, இடையூறுகளை, பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து மன துணிவையும் மன வலிமையும் தன் வாழ்நாளிலே பெற்றிருக்கின்றார். புனித கியூ அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். இன்றைய நாளிலே முதல் வாசகமாக எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கிளந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய இந்த அன்பு அவருக்கு சூழ்ந்து வாழ்வில் வரக்கூடிய தடைகள், வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகள், அவமானங்கள், இழிவு நிலையை விரும்பி ஏற்கின்ற அந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். திருப்பாடல் வரிகள் என்று அருமையாக சொல்லப்படுகிறது. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். திருப்பாடல் 69வது பாடல் இன்றைய சிந்தனைக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நற்செய்தியிலே பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தியிலிருந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 ஒருவனாய் யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருடம் வந்து, இயேசுவை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள்? அப்போது அவர்கள் உடனே, உனக்கு நாங்கள் 30 வெள்ளிக்காசு தருவேன் என்று சொல்லுகிறார்கள். அவனும் இயேசு எப்படி காட்டி கொடுக்கலாம், எந்த நேரத்திலே அவரை காட்டி கொடுக்கலாம் என்பது வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு காட்டி கொடுக்கின்ற இந்த மனநிலை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே இயேசுடைய இந்த அன்பு நிறைந்த தூய வாழ்வுக்கான ஒரு சாட்சிய வாழ்வுக்கான இயேசுவிடம் சொல்லுங்கள், இவரே நம்முடைய மீட்பர், இவரே நம் ஆண்டவர், இவரே இரட்சகருக்கெல்லாம் இரட்சகர் என்று இயேசுடைய அந்த பண்புகளை, விழுமியங்களை, மதிப்பீடுகளை இன்றைக்கு சுட்டி காட்டக்கூடிய வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு 30 வெள்ளிக்காசுக்காக இந்த யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுக்கின்றார். இயேசுவோடு இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து அவரோடு பயணித்து அவரோடு அனுபவித்து கடைசியிலே அந்த 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவையே முத்தமிட்டு காட்டி கொடுக்கின்றான். இயேசுவுக்கு தெரியும், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று. நானோ, யூதாஸ் இஸ்காரியோத்து கூட கேட்கிறான், நச்சதில் பார்க்குற ஆண்டவரை, நானோ நீயே சொல்லிவிட்டாய் என்று கூட ஆண்டவர் பதில்மொழி கூறுகின்றார். எப்படி இருக்கும் ஒரு துயரமான நிலை இயேசுடைய உள்ளத்திலே தன்னோடு இருப்பவர்கள் செய்யக்கூடிய அந்த துரோகம், தன்னோடு வாழக்கூடிய இன்றைக்கு குடும்பத்திலே என்னோடு இருக்கிற என் கணவர், என்னோடு இருக்கின்ற என் மனைவி, என்னோடு இருக்கின்ற என் பிள்ளைகள், என்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற என் உறவினர்கள், என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய பந்தக்காரர்கள், என்னோடு உடன் பிறந்தவர்கள் எனக்கு எதிராக நிற்கிற பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள், என் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், துயரமான ஒரு நிலை இந்த நச்சையில் பார்க்குற இயேசுவுக்கு சீடர்களே அவரை காட்டி கொடுக்கிற அந்த நிலையை யூதாஸ் இஸ்காரியோத்து காட்டி கொடுப்பான் என்று கூட சொல்லுகிறான். பாருங்கள், இயேசு அந்த நிலையை எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு இந்த துன்பத்துக்கு ஆளாய்க்கப்பட்டிருப்பார். இந்த புனித வாரத்தின் இந்த புதன்கிழமையிலே எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு விதமான தீய சக்திகளுடைய ஊடுருவல்கள், இன்னும் மன அமைதி இழந்திருக்கின்ற அநேக குடும்பத்தார் பல பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகளினால், அநேக குடும்பங்கள் உறவு சிக்கலினால், சந்தேகத்தினால், ஏமாற்றங்களினால், விரக்தியினால், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல்வேறு இன்னல்களால் இன்றைக்கு காட்டி கொடுக்கக்கூடிய அநேக பிள்ளைகள், நிறைய வழக்குகள் பார்க்கிறோம், பொய் வழக்குகளை பார்க்கிறோம், மற்றவர் மீது கொள்ளக்கூடிய அவமானத்தினுடைய வழக்குகள், இன்றைக்கு அநேக பேர் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த நிலை இயேசுடைய கரத்திலே அந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசுடைய அந்த துன்பத்திலே நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுக்கக்கூடியவர்களாக, இயேசுப்பட்ட அந்த அவமானம், இயேசுடைய பட்ட அந்த இழிநிலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் நாம் அதை கடந்து செல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அழைக்கின்றார். இயேசுவோடு நாமும் பயணிப்போம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம்.
புனித வாரத்தை இந்த புதன்கிழமையிலே, அது குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலே, இந்த மாதம் முழுமையாய் நம்முடைய இறை ஆசி, இறை வல்லமை யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே, இன்னும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையே பல்வேறு விதமான இந்த போர் முழக்கங்கள் இன்னும் நிறைவேறாமல் இன்னும் சஞ்சலோடும் அனைத்து மக்களுடைய தங்களுடைய பாதுகாப்பற்ற அந்த சூழ்நிலை, அனைத்து மக்களுடைய அன்றாட பொருளாதார சூழ்நிலை, அன்றாட தேவைகள் அனைத்து அளிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையிலே போர் முற்றிலுமாக ஒரு சமாதானத்தோடு நிறைவேற, அன்று அந்த 2ஆம் உலகப் போரின் பொழுது அனைத்து மக்களும் ஒன்று கூடி ஜெபித்தார்கள், அன்று நிறைவேற்றார்கள். அதே போல இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த போர் சண்டை சச்சரவு அனைத்து முற்றிலும் நீங்க எல்லா மக்களும் ஒன்றிணைந்து ஜெபிக்கக்கூடிய வல்லமையும் ஜெப வாஞ்சையும் நிறைவாய் கொடுத்து இந்த புனித வாரத்திலே வேண்டுகின்ற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களிலும் நம்முடைய சமாதானத்தையும் அன்புறவையும் நாடுகளுக்கிடையே ஒற்றுமையும் என் குடும்பத்தினுடைய இருக்கிற பல்வேறு விதமான பிணக்குகள், குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு விதமான கவலைகள், பாரங்கள் அனைத்திலுமாய் விடுதலையும் வெற்றியும் வாழ்வும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன்.